மக்களை இவர் நேரடியாக சந்தித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு எத்தனை பேர் இடத்துக்கு வந்தார். ஆனால் இவர் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன கடுமையாக பேசினார். இவரோ பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அப்படியே கிட்டத்தட்ட நரம்பு புடைக்க ஆவேசமாக பேசினார். இன்னைக்கு என்னாச்சு? இங்கே அமைச்சர் கீர்த்தனா அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி என்னுடைய பாடி லாங்குவேஜ் அது அப்படின்றாங்க. இதே கீர்த்தனா தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஆவேசமாக அப்படி சாமி வந்த மாதிரி கத்துறாங்க. நான் கேட்குறேன், இவ்வளவு இந்த 13 நாளில் இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு. விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? மீடியாவை சந்தித்து பேசியிருக்கணும். எப்படி விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்கிரிப்ட் எழுதி அதை பார்த்து அதில் தடுமாறி நின்று அப்புறம் தடுமாறும்போது கேமரா மக்களை காமிக்கும், இப்படிலாம் தான் அவர் பேசினார். ஏன் நீங்கள் சட்டமன்றத்தில் உதயநிதி அவ்வளோ பேசினார்ல, பிரேமலதா அவ்வளவு பேசியிருக்காங்கல்ல, அங்கேயே எந்திரிச்சு பதில் சொன்னாரா? மாறா ஆதவர்ஜுனா இவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசுகிறாரு. அப்போ ஆதவர்ஜுனாவை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு நீங்கள் அவருடைய துறையை எடுத்துக்கங்க. இந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னென்னா, எதுக்கு மீடியாவை சந்திக்க மாட்டேன்றீங்க? மோடி வந்து ஒரு பொம்மை மாதிரி ரோபோ மாதிரி இறங்கி அப்படியே நடந்து டோர் வழியாக வெளியே போயிடுறாரு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க, எத்தனை ஃபைல் இன்றைக்கி பார்த்துருக்குறீங்க, ஒழுங்காக நடக்குதா என்னன்னு நம்ம கேட்குறதுக்கு நம்ம விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதே மாதிரி தாவேகாரங்க எப்படி ஒரு அரசியல் இடத்துல போய் ஆய்வு செய்ய முடியும்? என்ன ரைட் இருக்குது அவங்களுக்கு? ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாதன் சார் இருக்காரு, ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ நாளுக்கு நாள் வந்து விஜய் ஆட்சியை பிடிச்சதுலேருந்து நிறைய காரசாரமான விஷயங்கள் வந்து அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு, பரபரப்பாக நடந்துக்கிட்டும் இருக்கு. இப்போ என்ன விஷயம் இப்போ ஊடகத்தில் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மக்களை வந்து நேரடியாக சந்தித்து பேச போகிறதா வந்து நிறைய காரசாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? மக்களை இவர் நேரடியாக சந்தித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு எத்தனை பேர் இடத்துக்கு வந்தார். ஒரு 10-15 தொகுதிகள் கூட அவர் கவர் பண்ணலை. அதனால் எல்லா மக்களையும் இந்நேரத்துலையும் அவர் சந்திப்பதற்கு தயாராக இல்லை. இப்போ இந்த கோவையில் அந்த சிறுமி கொடூரமாக வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதுக்கு அந்த குடும்பம் நைட்டு ஃபுல்லாக போராடியிருக்காங்க. மக்கள், சூலூர் பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாமே போராடியிருக்காங்க. ஆனால் அதுவே அந்த போராட்டத்துக்கெல்லாம் பிறகு அப்புறம் 2 நாள் கழித்து ஒரு மதியம் சாயங்காலம் 3 மணிக்கு தான் எக்ஸ் தளத்தில் அவர் போஸ்ட் போடுறாரு. அதுவும் ரொம்ப ஃபார்மலாக ஒரு கண் துடைப்புக்கான ஒரு இது, இந்த மாதிரிலாம் நடந்தால் அங்கே கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அதற்கு அடுத்த நாள் தான் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்ன மாதிரி. ஆனால் இவர் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன கடுமையாக பேசினார். இவரோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அப்படியே கிட்டத்தட்ட நரம்பு புடைக்க ஆவேசமாக பேசினார். இன்னைக்கு என்னாச்சு? அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன மக்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தயார்? நீங்கள் கோயம்புத்தூர் போயிருக்கணும்ல, போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும்ல. அந்த தாய் மீது ஒரு தவறான கருத்துக்களை கொண்டு வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளி இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த கார்த்தின்றவர், அவர் திமுக காரர்னு சொல்லி தாவேகானுடைய அந்த ரீல்ஸ் டீம் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி வந்து ஒரு கேவலமாக டைவர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது அந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற காட்சிலாம் வீடியோவில் வந்திருக்குது. இங்கே அமைச்சர் கீர்த்தனா அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி என்னுடைய பாடி லாங்குவேஜ் அது அப்படின்றாங்க. இதே கீர்த்தனா தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஆவேசமாக அப்படி சாமி வந்த மாதிரி கத்துறாங்க. பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறது, அன்னியன் மோடு இருக்கு இல்லையா, அந்த மோட்லேருந்து பேசுகிறாங்க. இப்போ அம்பி மோடுக்கு வந்து நிதானமாக சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு சந்தி சிரிக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்குது. திருவண்ணாமலையில் ஓடுற லாரியில் ஒரு சிறுமி வன்கொடுமை செய்யப்படுறாங்க. மெரினா பீச்சில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளியான ஒரு பெண் ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருக்கும்போது
ஒரு காரில் கொண்டு செல்லப்பட்டு அவங்க மேலே வன்கொடுமை நடக்குது. இப்படி இது நடந்துக்கிட்டு இருக்கு. கொலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் 41 கொலைகள் நடந்திருக்கு. எப்போ? விஜய் பதவியேற்ற பிறகு. நான் கேட்குறேன், இவ்வளவு இந்த 13 நாளில் இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு. விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? மீடியாவை சந்தித்து பேசியிருக்கணும். ஆனால் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார், அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணால் கூட மீடியாவை பார்த்து எதுவும் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மக்களை சந்திக்கிறதுனா மீடியா மூலம் தானே சந்திக்கணும். மீடியா தானே டெய்லி நியூஸாக மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீடியாவை நீங்கள் சந்திப்பதற்கு பயப்படுவது ஏன்? என்ன பயம்? வந்து நீங்கள் சொல்ல வேண்டியதானே, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியதானே. அது பண்ணுறதுக்கு பதிலாக மன் கி பாத் மாதிரி மன் கி பாத் வந்து ஒன் வே டிராஃபிக், ஒரு செட்டப் கேளு. ஆமாம், அதுவும் ஒரு செட்டப் செய்யப்பட்ட ஒரு செட்டப். அது என்ன செட்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முன்னாடியே ஸ்கிரிப்ட் தயாரிச்சிருவார், ரேடியோ மூலம் பேசுகிறாரு. இவர் லைவாக யாரை காண்டாக்ட் பண்ணுறாங்க, மத்திய பிரதேசத்தில் ஒரு விவசாயியை காண்டாக்ட் பண்ணுறாருன்னா அந்த விவசாயிக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி மோடி ஐயா ஃபோன் பண்ணுவார், நீங்கள் இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இப்படிலாம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா, அந்த சீத்தாப்பழம் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயி அவங்கள்ட்ட அதிகாரிகள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, மோடி ஃபோன் பண்ணும்போது சீத்தாப்பழத்தில் எனக்கு வந்து பயங்கரமான லாபம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவங்களும் அதே மாதிரி அந்த விவசாயியும் சொல்கிறாரு. பின்னாடி ஒரு டிவி ஹிந்துஸ்தான் டைம்ஸ்னு நினைக்கிறேன், அந்த எடிட்டர் வந்து உண்மை அறியும் குழுவெல்லாம் அனுப்பி அதை கேட்கும்போது, சீத்தாப்பழத்துலலாம் எங்கே சார் லாபம் வரும், அவங்க சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இது டிவியில் ப்ரைம் டைமில் வந்துருச்சு. வந்தவுடனே அந்த எடிட்டரை தூக்கிட்டாங்க, ஆடெல்லாம் கட் பண்ணிட்டாங்க பிஜேபி டீமு. அதனால் இந்த மன் கி பாத் அப்படின்றதே ஒரு செட்டப் செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதில் வந்து மக்கள் உண்மையாகவே உங்கள்கிட்ட பேசுவதற்கோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எப்படி விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்கிரிப்ட் எழுதி அதை பார்த்து அதில் தடுமாறி நின்று அப்புறம் தடுமாறும்போது கேமரா மக்களை காமிக்கும், இப்படிலாம் தான் அவர் பேசினார். ஏன் நீங்கள் சட்டமன்றத்தில் உதயநிதி அவ்வளோ பேசினார்ல, இப்போ பிரேமலதா அவ்வளவு பேசியிருக்காங்கல்ல, அங்கேயே எந்திரிச்சு பதில் சொன்னாரா? பதில் யாராவது அவர் எழுதி கொடுத்தா தான் அவரால் படிக்க முடியும். அவர் வீட்டுக்கு போன பிறகு ஜானவரகிசாமி டீம் வந்து ட்விட்டரில் அதுக்கு நீண்ட ஒரு பதில் போடுறாங்க. அதை தாவேக ரசிகர்களே படிக்க முடியாது, அது படிச்சிங்கன்னா 2 நாளில் ஆகும். அதனால் இப்போ விஜய் இந்த பேச போகிறாருன்ற இந்த செய்தி என்பது ப்ரெஸ்ஸை சந்திக்க மறுக்கிறார் இல்லையா, அதுக்கு ஒரு சால்ஜாப்பு. எப்போவுமே அவர் கண் துடைப்பு, ப்ரெஸ்ஸை வந்து அவர் சந்திக்க மாட்டார், அதுக்கு பதிலாக மக்கள்கிட்ட இப்படி பேசுவார். நீங்கள் வந்து அவர் சொல்கிறத கேட்டுக்கணும். ப்ரெஸ்ஸுன்னா மடக்கி கேட்பாங்க, ஒரு இதில் கான்ட்ராவர்சியை சொல்லி கேட்பாங்க. நீங்கள் முன்னாடியெல்லாம் இப்படி பேசுனீங்களே, இப்போ சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது, என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் விவகாரம்லாம் வரும்போது எவ்வளோ ஆவேசமாக பேசினார் விஜய். நான் ஒரு அண்ணன் மாதிரி தாய்மாமன் மாதிரி உங்களையெல்லாம் பாதுகாப்பேன், பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொன்னார்ல. இப்போ என்ன ஆச்சு, எங்கே போச்சு? அதுவும் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பையனை வெட்டி கொண்டிருக்காங்க, 5 பேர் கொண்ட குழு. இன்றைக்கி நடந்த சம்பவம். அந்த கோயில் பக்கத்தில் அந்த இடம் ஃபுல்லாக ரத்தம் வந்து பரவி இருக்கிறது. இப்படி கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதே கோயம்புத்தூரில் 2-3 பசங்க சேர்ந்து இன்னொரு ஒரு 19 வயசு பையனை அடித்து கொண்டது இதே கோயம்புத்தூரில் நடந்திருக்குது. இப்படி தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குள்ளாக இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குள்ளாக இருக்குது. அப்போ இவங்க ரீல் ஸ்ட்ரீம் வச்சு அதுக்கு திமுக தான் காரணம் அப்படி வந்து, அல்லது தவறான செய்திகளை ஃபேக் நியூஸை வந்து பரப்புறது, இதை வந்து தாவேகா டீம் வந்து செஞ்சிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் வந்து அவர் மீடியாவை சந்திக்கணுன்ற ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆனால் அவருடைய அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அல்லது இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன்லாம் இருக்கிறார், அவர் முன்னே சொல்லியிருக்காரு, எதுக்கு விஜய் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், என்ன அவசியம் இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க, பல பேர் கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி திமிராக தான் சொல்கிறாங்க. அப்போ ஊடகம் என்பது, பத்திரிகை என்பது 4வது தூண் ஜனநாயகத்தில். அவங்கள நம்ம சந்திக்கணும், கேட்கணும் அப்படின்றதுக்கு இவங்க தயாராக இல்லை. மாறா ஆதவர்ஜுனா இவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசுகிறாரு. அப்போ ஆதவர்ஜுனாவை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு நீங்கள் அவருடைய துறையை எடுத்துக்கங்க, ப்ரெஸ்ஸை சந்திக்க முடியலன்னா. அதனால் இதெல்லாம் வந்து மக்கள் ஜனநாயகத்தை ஒரு மதிக்காத போக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் சார், இப்போது இந்த மன் கி பாத்துன்னு சொன்னீங்கல்ல, அதே ஸ்டைலில் வந்து அது வந்து மந்த்லி ஒன்ஸ் போகும்னு நினைக்கிறேன். அதே ஸ்டைலில் வந்து இவர் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ண போகிறதா சொல்கிறாங்களே சார், அதுவும் வந்து கண் துடைப்பு அப்படின்றீங்களா? ஆமாம், நான் அதாவதுங்க, நீங்கள் ஒரு தரப்பாக பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆமாம், நிறைய பேர் அவங்க கருத்தை கேட்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லணும்.
உங்கள் பதில் திருப்தியாக இல்லை, உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் மீண்டும் கேள்வி வரும். இப்படி வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அல்லது ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் போய் கமெண்ட் போடலாம். இது மொக்கையாக இருக்குது, இது நல்லா இல்லை, ஏன் இப்படி போய் பேசுகிறீங்க இப்படின்னு ஒன்று போடலாம். கமெண்ட் செக்ஷனே அனுமதி இல்லை, வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தான் இது. இப்போ விஜய் பேசுகிறாருன்னா அதில் எனக்கு சில கேள்விகள் இருக்குது அப்படின்னா அது நான் வந்து திருப்பி கேட்குறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. ஒரு கால் வந்து இப்போ மோடி மன் கி பாத் என்ன செய்கிறாரு, பிஜேபி ஆதரவாளர்களை ஒரு கிராமத்தில் உட்கார வச்சுருவாங்க. அவர் டெல்லியிலேருந்து பேசுவார். பேசினோடனே இங்கே லைவாக அந்த கிராமத்தை இணைப்பாங்க. பிஜேபி ஆதரவாளர்கள்ட்ட அவர் கேட்பார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் ஏற்கனவே அதிகாரிகள் சொல்லி கொடுத்த மாதிரி, நான் இந்த மாதிரி கடை வச்சுருக்கேன், இப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மயமாக்கினதுனால நான் வந்து கியூஆர் கோடு வச்சு எனக்கெலாம் வர்த்தகம் வந்து நல்லா நடக்குது, இப்படி ஏதாவது சொல்லி இப்படி முடிஞ்சு போயிடும். இப்படி தான் அவர் வந்து மன் கி பாத்தில் மோடி பேசுகிறார். ப்ரெஸ்ஸுனாலே தெரித்து ஓடுறார். இப்போ நார்வேக்கு போனார். நார்வேயில் வந்து நார்வே பிரதமர் இவரும் கூட்டாக சேர்ந்து பேசுகிறாங்க. பேசி முடித்தோடனே ஒரு ஜேர்னலிஸ்ட் எந்திரிச்சு கேட்குறாங்க, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், சுதந்திரமான பத்திரிகையாளர்களுடைய கேள்வியை எதிர்கொள்ளாமல் எதற்காக நீங்கள் பதில் சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னென்னா, எதுக்கு மீடியாவை சந்திக்க மாட்டேன்றீங்க. மோடி வந்து ஒரு பொம்மை மாதிரி ரோபோ மாதிரி இறங்கி அப்படியே நடந்து டோர் வழியாக வெளியே போயிடுறாரு. இதை பற்றி அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு கூட அவர் தயாராக இல்லை. அமெரிக்காவில் ஒரு இடத்துல கேள்வி கேட்கும்போது ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார். அதனால் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அடிப்படை தகுதி அல்லது அடிப்படை ஜனநாயக பண்பு என்பது ஊடகங்களை சந்திக்கணும், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜனநாயகத்தை கடைபிடிப்பதாக பொருள். மாறாக நீங்கள் சர்வாதிகாரிகள் தான் மீடியாவை சந்திக்க மாட்டாங்க, ஒரு தரப்பாக அறிக்கையை வெளியிட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் பேரில் வந்து அவர் சிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கட்டும், அவருடைய கட்சி ஹேண்டிலாக இருக்கட்டும், இதில் எக்ஸ்தலத்தில் அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கே தவிர அவர் நேரடியாக பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏன் சார், இப்போது அவர் வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே அவங்களோட ரசிகர்கள் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்து ஊடகத்தில் போட்டுறாங்க. அவர் ஒரு விஷயம் செய்ய அது உடனே வைரல் ஆகிடுது. இது எப்படி பார்க்குறீங்க? கரண்ட் கட்டு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்க? ஆமாம். அது என்னாச்சு சார்? ஆனால் அது எல்லா ஆட்சியிலுமே தானே சார் இருக்கு. இல்லையே, நீங்கள் கடந்த திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியாக இருக்கட்டும், சம்மர் வரும்போது இப்போ இருப்பது போல மின்வெட்டு என்பது அப்போது இல்லை, சுத்தமாகவே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பது வந்து இருக்குது. சென்னை புறநகர் பகுதிகளில் இந்த மின்வெட்டு காரணமாக மக்கள் ராத்திரியாக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. பல இடங்களில் 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் வோல்டேஜ் ப்ராப்ளமும் நிறையா இருக்குது. ஆமாம், அது ஒன்று இருக்குது. அப்போ 8 மணி நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேன் போட்டு கூட நீங்கள் வீட்டில் தூங்க முடியாது. அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? இதை ரீல்ஸாக எடுத்து போட வேண்டியதானே தாவைக்காரங்க. ஆனால் மக்கள் இதை ரீல்ஸாகவோ சமூக வலைத்தளங்கள்லையோ அல்லது மீடியாக்கள் பேட்டி மூலமாகவோ இதை சொல்லிட்டு இருக்காங்க. மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, இது வந்து திமுக சதி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எப்படி பிஜேபி எதற்கெடுத்தாலும் மோடி வந்து இது காங்கிரஸ் நேருவோட சதி அப்படின்னு சொல்கிறாரோ அதே போல் இவரும் வந்து சொல்கிறாரு. அப்புறம் மின்சார ஊழியர்களில் 90% நல்லா வேலை பார்க்குறாங்க. ஆனால் சில கருப்பு ஆடுகள் அவங்க பிரச்சனை பண்ணி தான் இந்த மின்வெட்டு என்பது வந்திருக்குது, இதெல்லாம் நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திமுக அரசில் இருந்தவர், அவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் அதிகாரிகளில் கூட்டம் போட்டு இந்த மாதிரி மின் நுகர்வு கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது, இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு கேட்டால் அவங்க ஐடியா கொடுப்பாங்க, அப்படி சிம்பிளாக முடிச்சிருக்கலாம், ஏன் இதை வந்து இப்படி காம்ப்ளிகேட் ஆக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் அரசு மருத்துவமனையெல்லாம் ஏற்கனவே அது தரம் உயர்த்தப்பட்டு சுத்தமாகத்தான் இருக்குது. அது இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அதிமுக ஆட்சியிலேயே அரசு மருத்துவமனைகள்லாம் தரம் உயர்த்தப்பட்டு முன்ன மாதிரி கிடையாது. அங்கே போனீங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனை போன்ற ஒரு அட்மாஸ்பியரை நீங்கள் பார்க்கலாம். என்ன நீங்கள் கொஞ்சம் நேரம் நாட்கள் மணி நேரம் வந்து காத்திருக்கணும், உடனடியாக ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அது காரணம் கூட்டம் அதிகமாக அங்கே வருதுன்றது தான். ஆனால் இவங்க இப்போ தாவேக்காரங்க என்ன செய்கிறாங்க, கட்சிக்காரங்க பல இடங்களுக்கு போய் நாங்கள் ஆய்வு செய்கிறோம்,
ஆய்வு செய்கிறோன்னு சொல்லி அங்கே போய் அடாவடித்தனம் பண்ணுறது, அதை ரீல்ஸ் எடுக்கிறது, அப்புறம் பிஜிஎம்மோட சமூக வலைத்தளங்களில் வெளியிடுறது, இதை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம பண்ணலாமா? நம்ம போய் இப்போ சிஎம் விஜய் எப்படி வேலை பார்க்குறாரு அப்படின்னு செக்ரட்டரியேட்டை போய் நான் ஆய்வு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அனுமதிப்பாங்களா? அது எப்படி சார் விடுவாங்க? இல்லை, நம்ம நேராக போவோம், சிஎம் இதில் போவோம், சார் விஜய் சார், சிஎம் சார் எப்படி பார்க்குறீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க, எத்தனை ஃபைல் இன்றைக்கி பார்த்துருக்குறீங்க, ஒழுங்காக நடக்குதா என்னன்னு நம்ம கேட்குறதுக்கு நம்ம விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதே மாதிரி தாவேகாரங்க எப்படி ஒரு அரசியல் அலுவலகத்தில் போய் ஆய்வு செய்ய முடியும்? என்ன ரைட் இருக்குது அவங்களுக்கு? எந்த ரைட்டும் கிடையாது. அப்போ பல அரசு அலுவலகங்களோ மருத்துவமனைகளோ அதை வந்து கண்டிச்சிருக்காங்க. இனிமேல் அரசு ஊழியர்கள்லாம் எரிச்சலாவாங்க பாருங்கள். இப்போ புஷி ஆனந்த் வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீங்களாக வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அப்படி ஆய்வு பணி செய்யக்கூடாது. யார் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்களோ எம்எல்ஏக்களோ அவங்க தான் அது மாதிரி செய்ய முடியுமே தவிர நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் உத்தரவு போடுறாரு. அதையும் மீறி இவங்க போய் அப்படி செய்கிறாங்க. அதனால் இதனால் பேர் ரிப்பேர் ஆனது தான் மிச்சம். இந்த 10 நாட்களில் தாவேகாக்காரங்களுடைய இந்த அடாவடித்தனம் தான் பேசு பொருளாக இருக்குது. வேலூர் பக்கத்தில் ஒரு செங்கல் சூளை, அந்த செங்கல் சூளையில் போய் அவர் நேரடியாக கேட்குறாரு, 1 லட்ச ரூபா மாதம் மாமூல் கொடு ஒவ்வொரு சூளை வச்சுருக்கிறவங்களும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வீடியோ வைரலாக இருக்குது. அப்போ வந்து இப்போவே வந்து கலெக்ஷனையும் ஆரம்பிச்சிட்டாங்க, கட்ட பஞ்சாயத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகிறது? அப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அலங்கோலங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ டாஸ்மாக் அமைச்சர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 10 ரூபாயெல்லாம் ஓவர் நைட்டில் குறைச்சிட முடியாது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும், அது சட்டப்பூர்வமான சிக்கல் இருக்குது, பாட்டிலில் திரும்ப கொடுத்தா 10 ரூபா அவங்களுக்கு டாஸ்மாக்லேருந்து கொடுக்கணுன்ற வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, அதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டி இந்த பாட்டிலே கொடுத்தால் 10 ரூபாய் தரப்படுங்கலாம் ஒட்டி அனுப்புகிறோம், அதுக்காக 10 ரூபா அதிகம் வாங்குகிறோம், இப்படிலாம் சமாளிக்கிறாரு. ஆனால் விஜய் கரூரில் 42 பேர் 41 பேர் கொல்லப்பட்ட பொழுது கடைசியாக அவர் பேசினது என்ன? பாட்டு பாடுறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாரு. இப்போ அவங்க தாவேக அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அந்த 10 ரூபாயை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம விஜய் ஆட்சியில் பாட்டிலுக்கு இப்போ 20 ரூபா ஆயிடுச்சுன்னு வேறு சொல்கிறாங்க. 20 ரூபா ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து பாட்டு பாடலாமா? அதனால் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரீல்ஸ் போடுறவங்கெல்லாம் ரியலாக ஆட்சி பண்ண முடியாது அப்படின்றதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மிக தெளிவான விளக்கம் சார். மீண்டும் வேற ஒரு பதிவில் இன்னும் காரசாரமான நிறைய அப்டேட்ஸோடு சந்திக்கலாம். நன்றி. நன்றி.